டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. டெல்லி துணை முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா இன்று பதவியேற்பு. சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்ததால் வாய்ப்பு. தன் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் பதவியை வழங்கிய மக்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி. மக்களுக்கு அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதே தனது குறிக்கோள் என ரேகா குப்தா பேட்டி. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை ஒட்டி ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். நாட்டிலேயே பெண்கள் அதிகம் படிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. இரண்டாயிரத்து 26 திமுக ஆட்சிக்கு வந்தால் பஞ்சம் பிழைக்க அனைவரும் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். கெட் அவுட் மோடி என்று கூற துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு தைரியம் இருக்கிறதா? கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை சவால். இந்தி கற்றுக்கொள்வது கழிவறைக்கு சொல்வதற்கு தானா? அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி. ஒற்றை தலைமைக்கு பின் அதிமுக எந்த தேர்தல்களிலும் வெற்றி பெறவில்லை என ஓபிஎஸ் சாடல். ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் எனவும் விமர்சனம். கல்வி நிதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் போராடாமல் தமிழ்நாடு அரசு கோலப்போட்டி நடத்துகிறது. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மீனவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இலங்கை கடற்படையால் கைது. 3 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் மீனவர்கள் அதிர்ச்சி. மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்பு. ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்கள் மீட்கப்படும் என கோவில் நிர்வாக அதிகாரிகள் தகவல். உசிலம்பட்டி அருகே ஓடும் பேருந்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. அரசு பேருந்து நடத்துனரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார். பழனி முருகன் கோவிலில் படி பூஜை செய்த பக்தர்கள். படிப்பாதையை வண்ண மலர்களால் அலங்கரித்து முருகனை போற்றி பாடல்கள் பாடி வழிபாடு. நெல்லை ஸ்ரீவைகுண்டம் ஊரிற்குள் செல்லாத அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு 60,000 ரூபாய் அபராதம். இரவில் சோதனையில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் 23ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
மகா கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 55 கோடியே 56 லட்சம் பேர் புனித நீராடி உள்ளனர். ராஜஸ்தானில் பயிற்சியின் போது பளுதூக்குதல் வீராங்கனை உயிரிழப்பு. 270 கிலோ எடை விழுந்ததில் கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். கேரள மாநிலம் வயநாட்டில் உடற்பயிற்சியின் போது இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. உக்ரைனில் தேர்தலை நடத்தாமல் சர்வாதியாக செயல்படுகிறார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் அரசுக்கு இன்று மிகவும் ஒரு துயரமான நாள். இறந்த 4 பிணை கைதிகளின் உடல்கள் வர உள்ள நிலையில் பிரதமர் நெதன்யாகு எக்ஸ் தளத்தில் உருக்கம். கூகுள் நிறுவனத்தின் மீதான வரி ஏய்ப்பு புகார். விசாரணையை கைவிட இத்தாலி அரசுக்கு 2953 கோடி வழங்க கூகுள் முடிவு. அமெரிக்காவில் தொடரும் விமான விபத்து. அரிசோனாவில் 2 சிறிய ரக விமானங்கள் மோதியதில் 2 உயிரிழப்பு. ஆஸ்திரேலிய கடற்கரையில் கொத்து கொத்தாக கரை ஒதுங்கிய டால்பின்கள். காப்பாற்ற முடியாததால் கருணை கொலை செய்ய அரசு முடிவு. ஜப்பானின் மத்திய பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. 5 மீட்டர் உயரத்திற்கு பனி தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. நடப்பு சாம்பியனான பாகிஸ்தானை சொந்த மண்ணில் வீழ்த்தி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்தியா. துபாயில் போட்டி நடைபெறும் நிலையில் தீவிர வலைப்பயிற்சி. மகளிர் பிரீமியம் லீக் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் அல்காரஸ் காலிறுதிக்கு முன்னேற்றம். நடிகை தமன்னா நடிப்பில் உருவாகியுள்ள ஒடிலா 2 திரைப்படத்தின் டீசர் மகா கும்பமேளாவில் வெளியிடப்படும். படக்குழு அறிவிப்பு. பாரதி ராஜா, நட்டி ரியோராஜ் இணைந்து நடித்துள்ள நிறமாறும் உலகில் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியான நிலையில் மக்கள் வரவேற்பு.